பிரச்சனை என்றால் பிரச்சனையானத்தை பொக்கெட்டுக்கு கட்டி பிடிச்சு கொண்டு திரியறதுக்கு முதலாவது இவர்கள் மனநோயாளர்களா என்று இந்த அவையிலே நாங்கள் சிந்திக்க தோன்றுகிறோம். இந்த தொலைபேசிதான் வேண்டாம் வேண்டாம் கொடுக்க கூடாது சிக்கல் சிக்கல் என்றார்கள். இன்றைக்கு நாங்கள் தொலைபேசியை தொடாமல் இருக்கலாமா? நாங்கள் இதயத்திலே கை வைத்து மனச்சாட்சி படி சொல்லுவோம், எனக்கு இந்த தொலைபேசியால பிரச்சனை, நான் அறவே அதை தொட இல்லை என்று வாழ முடியாது. அதிபர் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறார், ஆசிரியர் சங்கம் வாட்ஸ்அப் குரூப்ல போடுது, அங்கால ஐக்கிய சங்கம் வைபர்ல போடுது. அப்படி எல்லாமே இதுலதான் வரையுது. 10வது ரூபாய்க்கு 4 மணிக்கு சிங்கள வகுப்பு சூமில நடக்குது. 7 மணிக்கு தொடங்கினா 11 மணி மட்டும் சிங்கள வகுப்பு சூமில நடக்குது. அதுல ஏதாவது எங்களுக்கு தெரியாட்டி இங்க வாப்பு 10 வயது படிய இங்க வாப்பு இதுல இருக்கா செக் பண்றதுக்கு எடுத்துதான் நான் ஒரு 10 நிமிஷம் பிந்தி தான் வகுப்புல ஜாயின் பண்ணுவேன் குரூப்பில போட வேண்டும். ஏனென்றால் எங்களை விட இந்த இளைய தலைமுறைக்குத்தான் இந்த அறிவு மிகை. எங்களோடு சமனாக சமதளத்திலே அவர்களோடு பயணிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த விரக்தியின் வெளிப்பாடாக இது சரியில்லை, புது வேண்டாம், புது பிள்ளை, புத தொடக்கூடா, இதுதான் ஐயா இப்ப ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற முறையிலே எங்கள் அணியிலே 2 பேரும் மிக அழுத்தி சொன்னார்கள், நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டுமே அன்றி புது வேண்டாம் என்று ஒதுக்குவதை போல சுழல் காட்டிலும் மீண்டும் தொகுப்புரையில் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டோம். எதிரணியிலே நாங்கள் வந்துவிட்டோம் என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே புதிய இளைஞர்களுடைய போக்கு இந்த ஆபத்து இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய தலையணம் என்று சொன்னால் இன்றைய இளைஞர்களுடைய போக்கைத்தான் நாங்கள் கலைக்கிறோம். எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் குறை கூற வரவில்லை. ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே ஆரோக்கியமான இளைஞர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இளைஞர்களுடைய காலத்திலே நாங்கள் நடுச்சாமம் 12 மணிக்கும் எந்த பெண்கள் எந்த ஆண்கள் துணிந்து போகக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த இளைஞர்களுக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற இளைஞருடைய போக்கு அதோடு ஒப்பிடுகிற பொழுது மிக ஆபத்தானது என்ற கருத்தை சொன்னார்கள். நாங்கள் செய்யாததையா எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது. இதை இல்லையா நீங்கள் செய்தீர்களா? உங்களுடைய காதலுடன் சேர்ந்து உங்கள் பெற்ற தாயை நீங்கள் கொலை செய்தீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு என்னுடைய இளைஞருடைய போக்கு பெற்ற தாயை கொலை செய்கின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் இளைஞருடைய போக்கு அப்படியாக இல்லை. வெட்டுங்கள் நடுவர்களே, என்னுடைய நைனாதீவு ஆலயத்திலே உண்டியல் உழைத்தது யார்? இளைஞர்கள் 17, 18 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள். ஆகவே ஒட்டு மொத்தத்திலே தொகுப்புரையிலே இறுதியாகவும் அறுதியாகவும் உறுதியாகவும் என்ற முடிவு இன்றைய கால இளைஞர்களுடைய போக்கு ஆபத்தானது. எங்கள் சிறிது நேரம் கண்டால் இந்த காத்துக்கு வேட்டி கலந்து பறந்துவிடும் போல தெரிகிறது. ஆகவே இத்தோடு பேச்சை நிறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுபதாசன் அவர்களே. இப்பொழுது 2 தரப்பினுடைய